பிரைஸ் காட். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் தொடங்கினது போலவே இருக்கிறது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல தாங்க இருக்குது. ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கல. ரொம்ப நாளாகவே இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலங்காலமாய் ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிற ரெகுலரான என்னுடைய வாழ்க்கை முறை மாறணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களை அகற்றி புதிய காரியத்தை உங்களுக்காய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடித்து கொண்டு இந்த நாளை தொடங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து புதிய காரியத்தை செய்து முடிப்பாராக. God bless you. Have a blessed day. Amen.